வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடும் கட்டுப்பாடுகளுடன் பொது போக்குவரத்தை தொடங்கலாம் என்று மருத்துவக் குழு பரிந்துரை. ஊரடங்கை தளர்வுகளோடு நீட்டிக்கவும் வேண்டுகோள். பள்ளி கல்லூரிகள் செப்டம்பர் மாதமும் திறக்கப்படாது என்று மத்திய அரசு அறிவிப்பு. மெட்ரோ ரயில்களை இயக்க அனுமதி உள்ளிட்ட புதிய ஊரடங்கு தளர்வுகள் அறிவிப்பு. தமிழகத்தில் 31 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரே நாளில் 6000 தாண்டிய கொரோனா பாதிப்பு. 4 நாட்களுக்கு பிறகு உயிரிழப்பு எண்ணிக்கை 100க்கும் கீழ் குறைந்தது. ஸ்டெர்லைட் ஆலை மீதான தடையை உறுதி செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து வழக்கு. திங்கட்கிழமை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். கன்னியாகுமரி எம்பி வசந்தகுமார் உடலுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் நேரில் அஞ்சலி. சொந்த ஊரான அகஸ்தீஸ்வரத்தில் நாளை உடல் அடக்கம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாத ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பாகிஸ்தான் எல்லையிலிருந்து காஷ்மீரின் சம்பா வரை 20 அடி நீள சுரங்கப்பாதை. பயங்கரவாதிகள் நுழைந்தார்களா என்று தேடுகிறது இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லை அருகே பாகிஸ்தானில் இருந்து தோண்டப்பட்ட சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 25 அடி ஆழத்தில் 2 அடிக்கு 2 அடி என்ற அளவிலான சுரங்கப்பாதை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலமாக சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் பாகிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. சுரங்கப்பாதை தெரியாமல் இருக்க 8 முதல் 10 பிளாஸ்டிக் காகித மணல் மூட்டைகளை வைத்து மூடப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. அந்த காகிதங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இந்த சுரங்கப்பாதை கண்டறியப்பட்டதை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே வேறு ஏதேனும் சுரங்கங்கள் உள்ளதா என்ற தீவிர சோதனையும் நடத்தப்படுகிறது. ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் உஷாராக இருக்கும்படியும் உளவுத்துறையும் எச்சரித்துள்ளது. காஷ்மீரில் உள்ள எல்லைப் பகுதியை ஒட்டிய பகுதியில் தரையை ஊடுருவி கண்காணிக்கக்கூடிய ரேடார்களையும் இந்திய வீரர்கள் அமைத்துள்ளனர். முன்னதாக புல்வாமா மாவட்டத்தில் அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பயங்கரவாதிகளும் ஒரு ராணுவ வீரரும் உயிரிழந்தார். விவசாயத்தில் தன்னிறைவு பெறுவதே இந்தியாவின் இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் அமைந்துள்ள ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் கட்டடங்களை காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் விவசாயிகள் இயற்கை வேளாண்மை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். விவசாயமும் விவசாயிகளும் தொழில் வடிவில் முன்னேறினால் கிராமங்களில் சுய வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயத்தில் நாம் தன்னிறைவு பெற வேண்டும் என்பதே இலக்கு என்றும் விவசாயிகளை தொழில் முனைவோராக்குவதே விவசாயத்தில் தன்னிறைவு என்பது நோக்கம் என்றும் அவர் கூறினார். விவசாயத்தில் தற்சார்பு என்பது உணவு தானியங்களில் தன்னிறைவு என்பது மட்டுமின்றி கிராமத்தின் முழுமையான பொருளாதார தற்சார்பை உள்ளடக்கியது என்றும் அவர் தெரிவித்தார். जब हम कृषि में आत्मनिर्भरता की बात करते हैं तो ये सिर्फ खाद्यान्न तक ही सीमित नहीं है, बल्कि ये गांव की पूरी अर्थव्यवस्था की आत्मनिर्भरता की बात है। कृषि में आत्मनिर्भरता का लक्ष्य एक उत्पादक के साथ ही उसकी प्रैक्टिकल एप्लीकेशन को स्कूल स्तर पर ले जाना भी आवश्यक है। प्रयास है कि गांव के स्तर पर मिडिल स्कूल लेवल पर ही कृषि के विषय को इंट्रोड्यूस किया जाए। அண்மையில் விவசாயிகளை மிரட்டிய வெட்டுக்கிளிகள் பிரச்சனையை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளதாகவும்
வறட்சி பாதித்த பகுதிகளில் தண்ணீர் கிடைக்க பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நடுநிலைப் பள்ளிகளில் விவசாயத்தை பாடமாக்க அரசு நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஆராய்ச்சிகளை விவசாயத்தோடு இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் பலன்கள் குக்கிராம விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் விவசாயத்துறைக்கு பலனளிக்கும் வகையில் ஆய்வாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரே ஒரு மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது 3 மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு கற்பித்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் 6000-ஐ கடந்துள்ளது. அதேவேளையில் குணமடைந்தோர் விகிதம் 86 விழுக்காட்டுக்கு நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. அத்துடன் நாள்தோறும் பரிசோதனை எண்ணிக்கையும் 78,000-ஐ தாண்டியுள்ளது. இந்நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் புதிதாக 6,352 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு 4,15,590 அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரே நாளில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,000-ஐ தாண்டியுள்ளது. சென்னையில் புதிதாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000-க்கும் குறையாமல் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. இதுவரை மொத்தம் 1,33,000-க்கும் மேற்பட்டோர் வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இது ஒட்டுமொத்த தமிழக பாதிப்பில் 32 விழுக்காடு ஆகும். சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதிதாக 5,067 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவதே தொற்று பரவலுக்கு காரணம் என்கிறார்கள் மருத்துவர்கள். இதனால் தனிமனித இடைவெளியை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். மேரேஜ் இந்த நிச்சயம் இது எல்லாமே தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க 25 நம்பர் 50 நம்பர் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கனாலும் அந்த வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவலை தரக்கூடிய அளவுல தான் இருக்கு. ஒரு பாதி பேருக்கு மேல மாஸ்க் போடுறது கிடையாது, தனிநபர் இடைவெளி ஃபாலோ பண்றது கிடையாது, மாஸ்க் போட்டு சாப்பிட முடியாது எப்படியும். ஸோ அந்த இடத்துலயும் வந்து அந்த அந்த கொரோனா தொற்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து பயப்படாம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க. கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க சொன்னாலும் ஒரு தனிநபராகப்பட்டவங்க அவங்க உஷாரா தான் இருக்கணும். அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு பிறகு உயிரிழப்பு எண்ணிக்கை 100க்கு கீழ் குறைந்து 87 ஆகியுள்ளது. இதுவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 7,137 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதுமாக ஒரே நாளில் 6,045 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலமாக குணமடைந்தோர் விகிதம் 85 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 3,55,727 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலம் முழுவதுமாக ஒரே நாளில் 78,973 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 45 லட்சத்தை நெருங்கியுள்ளது. இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவராக முன்னாள் IPS அதிகாரி கே. அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை கடந்த 25ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் JP நட்டா முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்தார். IPS தேர்ச்சி பெற்று கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றிய கே. அண்ணாமலை 2019ஆம் ஆண்டு தான் வகித்து வந்த பதவியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக கருத்துக்களை கூறி வந்தார். இந்நிலையில் பாஜகவில் இணைந்த அவருக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு மாநில தலைவர் L. முருகன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழகத்தில் இன்னும் பாஜக வளர வேண்டியுள்ளது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கொரோனா தடுப்பு தொடர்பான தமிழக அரசு நடவடிக்கைகளை MK ஸ்டாலினை தவிர மற்ற அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருவதாக தெரிவித்தார். MGR, ஜெயலலிதா போன்று நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவை சித்தரித்து போஸ்டர் ஒட்டிய ரசிகர்கள் சின்ன பிள்ளைகள் என்று செல்லூர் ராஜு கூறினார். அதை ராஜா பேசுவாருங்க. பொதுவாக பாரதிய ஜனதா பொறுத்தளவுக்கு அது வளரணும். ஏன்னா டெல்லிக்கு ராஜாவாக இருக்காங்க, மதுரை தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனவே அந்த கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்கு இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க ஒரு மனிதராக இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் 7 முதல் நேரடி விசாரணை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமை நீதிபதி தலைமையில் மூத்த நீதிபதிகள் 7 பேர் அடங்கிய நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி முதற்கட்டமாக 2 நீதிபதிகள் அடங்கிய 6 அமர்வுகள் காலை மாலை என தலா 3 அமர்வுகள் நேரடி விசாரணை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இயங்க அனுமதி இல்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் நேரடி விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் சங்கங்கள் மற்றும் பார் கவுன்சில் தொடர் கோரிக்கை வைத்திருந்தன. கொரோனா ஊரடங்கு
ஊரடங்கு காரணமாக கடந்த 5 மாதங்களாக காணொலி காட்சி மூலம் மட்டுமே உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் வளிமண்டலத்தில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோன்று தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், திருச்சி, மதுரை, நாமக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் வடகிழக்கு, தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 39,416 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி 1 கிராம் தங்கம் 4,927 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 71 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி 1 கிலோ 400 ரூபாய் உயர்ந்து 71,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சினிமா படப்பிடிப்புக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பம் மாறி வருவதால் OTTயில் படங்களை வெளியிடுவதில் தவறு இல்லை என குறிப்பிட்டார். கடந்த 6 மாதங்களாக படப்பிடிப்பு நடத்தப்படாததால் சினிமா துறைக்கு 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், திரைப்பட தொழிலாளர்களுக்கு 90 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்த நடிகர் சிவகுமாரின் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். எங்களால் எங்களுடைய திரைப்பட தொழிலாளர்கள் தினசரி கூலி பெறுகின்ற, தினசரி ஊதியம் பெறுகின்ற தொழிலாளர்கள் மோசமான நிலையில் உள்ளார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் சிறப்பாக அமையும். ஆகவே அரசு எங்கள் கோரிக்கை ஏற்று அரசு எந்த நிபந்தனை விதித்தாலும், ஏற்கனவே மத்திய அரசு சில நிபந்தனை அளித்துள்ளது, தமிழக அரசு அளித்த நிபந்தனைகள் பின்பற்றி நாங்கள் பணியாற்ற தயாராக உள்ளோம். எனவே தமிழக அரசு திரைப்படங்களுக்கு பணியாற்ற, படப்பிடிப்பில் பணியாற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்பதை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் மூலமாக இந்த வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகின்றோம். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாராவில் மீன்பிடிக்கச் சென்று திடீர் வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை 24 மணி நேரத்திற்கு பிறகு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டனர். பெல்கேடா என்ற கிராமத்தைச் சேர்ந்த மது கஹார் என்ற இளைஞர் வெள்ளிக்கிழமை தனது நண்பர்களோடு அருகிலுள்ள நீர்நிலையில் மீன்பிடிக்க சென்றார். அப்போது மச்சகோரா என்ற அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. திடீர் வெள்ளத்தால் அச்சமடைந்த அவர் மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்தார். தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் அவரை மீட்கச் சென்றனர். ஆனால் தண்ணீரின் வேகம் காரணமாக படகு மூலம் மீட்க முடியவில்லை. நாக்பூரிலிருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்கு பிறகு மீட்கப்பட்டார். यही छोड़ेंगे वो यही छोड़ेंगे अपने पास, यही छोड़ेंगे वो अपने पास ढूंढा कर दो बोला। ஸ்டெர்லைட் ஆலையத்திற்கு அனுமதி மறுத்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அந்த நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை விசாரிக்கிறது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூடி தமிழக அரசு உத்தரவிட்டதை ரத்து செய்ய கோரி வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்று அண்மையில் தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தரப்பில் புதன்கிழமை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ரோஹின்டன் நாரிமன் தலைமையிலான அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. இதேபோன்று தமிழக அரசு மற்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கேவியட் மனுக்களும் அன்றைய தினம் விசாரணைக்கு வரவுள்ளன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் வீடு திரும்புவார் என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்ட பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமித்ஷா குணமடைந்து விட்டதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலகட்ட பரிசீலனைக்கு பிறகே நீட் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இருமுறை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மே 3ஆம் தேதியே நடைபெற்றிருக்க வேண்டிய நீட் தேர்வு தற்போது செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நீட் மற்றும் JEE தேர்வுகள் ஏற்கனவே இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது பலகட்ட பரிசீலனைக்கு பிறகே தேர்வு நடத்த முடிவெடுத்திருப்பதாகவும் பொக்ரியால் கூறியுள்ளார்.
தேசவிரோத சக்திகள் வெறுப்பையும் வன்முறையையும் பரப்புவதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநில புதிய சட்டப்பேரவை கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை முன்னிட்டு வீடியோ செய்தி ஒன்றை சோனியா காந்தி வெளியிட்டுள்ளார். அதில் சில சக்திகள் நாட்டை தடம் புரள செய்ய முயல்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயக நிறுவனங்கள் அளிக்கப்படுவதாகவும் கருத்துரிமைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய சோனியா காந்தி, அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டை கொண்டாடும் போது இத்தகைய ஆபத்துகள் நேரும் என்று எண்ணியிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். சீனாவில் கொரோனா படிப்படியாக குறைந்துள்ளதை அடுத்து பெய்ஜிங் மற்றும் வூஹானில் பள்ளிகள் திறக்க ஆயத்தமாகி வருகின்றன. பள்ளிகளில் எடுக்கப்பட வேண்டிய அடிப்படை நடவடிக்கைகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய அந்நாட்டு அரசு 1000 பணியாளர்களை அனுப்பியுள்ளது. நடுநிலை மற்றும் மழலையர் பள்ளிகளையும் திறக்க ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வூஹானில் மட்டும் 14 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு மீட்டு வந்து படிக்க உள்ளனர். அங்கு மட்டும் 2842 பள்ளிகள் உள்ளன. உடல் வெப்ப பரிசோதனை செய்யும் கணினிகள், கை கழுவ போதுமான வசதி உள்ளதா என ஆய்வுக்குழு சான்றளித்ததும் பள்ளிகள் படிப்படியாக திறக்கப்படவிருக்கின்றன. கொரோனா கிருமி வூஹானில் இருந்து உலக நாடுகளுக்கு பரவியதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா தாக்கம் கட்டுக்குள் வராததால் நிபந்தனையுடன் ஊரடங்கு தளர்வுகள் நடைமுறையில் உள்ளன. இந்நிலையில் வருகின்ற 31ஆம் தேதியுடன் தமிழகத்தில் ஊரடங்கு முடிவடையும் நிலையில் ஐசிஎம்ஆர் இணை இயக்குநர் பிரதீப் கவுர் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது செப்டம்பர் மாதம் முடியும் வரை பள்ளி கல்லூரிகளை திறக்க வேண்டாம் என்று மருத்துவக் குழு அறிவுரை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடும் கட்டுப்பாடுகளுடன் பொது போக்குவரத்தை தொடங்கலாம் என்றும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை குறைப்பது எப்படி என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் முடியும் வரை தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கு தொடர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் வேலை வாய்ப்பின்மை குறைந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவக் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்று நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மக்களின் நலன் கருதி பெரும்பாலான தொழிலுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனால் தமிழகத்தில் வேலை வாய்ப்பின்மை மிகவும் குறைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் வெண்டிலேட்டர் உதவியுடன் போதிய படுக்கைகள் தயாராக உள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், கொரோனா உயிரிழப்பு விகிதம் தமிழகத்தில் தான் குறைவு என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக சித்த மருந்தான கபசுர குடிநீர் பெரும்பான்மையான மக்களுக்கு தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நடவடிக்கையின் காரணமாக நாட்டிலேயே சிகிச்சை முடிந்து குணமானவர்கள் 85.45% மேல் உள்ள மாநிலமாகவும் மிக குறைவான, அதாவது 1.7% இறப்பு உள்ள மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். மேலும் கொரோனா அறிகுறி இருப்பவர்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் பரிசோதனை நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளித்து பரிசோதனை முடிவை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஆலைகள், நிறுவனங்கள் உள்ளிட்டவை அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுகின்றன என்பதை கண்காணிக்கவும் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்ற காரணத்தினாலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களிலே முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதியிலே எங்கும் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி தண்ணீர் தேங்கினால் அங்கே டெங்கு கொசு உருவாகி டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுவிடும். ஆகவே அதை இப்பொழுதிருந்தே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மழை பெய்கின்ற பொழுது கவனமாக இருந்து நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் முறையாக பக்தர்களின்றி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழை நாடுகளில் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் கோலாகலமாக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கொரோனா தொற்று அச்சம் காரணமாக பக்தர்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் பேராலய அதிபர் பிரபாகர், அருட்தந்தையர்கள் SP செல்வநாகரத்தினம் உட்பட 50க்கும் குறைவான நபர்கள் மட்டும் விழாவில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்ட பிறகே விழாவில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார்.
பக்தர்கள் வருகையை தடுப்பதற்காக மாவட்டம் முழுவதுமாக 21 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேளாங்கண்ணிக்கு வருவதற்கான 8 நுழைவு பாதைகளில் 6 பாதைகள் முன்கூட்டியே அடைக்கப்பட்டன. மீதமுள்ள 2 பாதைகளில் உள்ளூர் மக்கள் ஆவணங்களை காண்பித்த பிறகு வெளியே சென்று வர அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் 300க்கும் மேற்பட்டோர் மாதா கோவில் அருகே உள்ள வீடுகளில் மொட்டை மாடி உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்து கொடியேற்றத்தை பார்வையிட்டனர். அகில உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் மேலும் இந்த நோய் பரவாமல் இருக்கவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையான நலம் பெறவும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு அரசு துறை அதிகாரிகள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், சமூக நல பணியாளர்கள் இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய எண்ணெய் ஆசீர்வதித்து பாதுகாத்தருள வேண்டும் என்று இந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலியிலே சிறப்பாக நவநாள் பலியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோன்று சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் எளிய முறையில் தொடங்கியது. மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கொடியினை ஏற்றி வைத்தார். கொரோனா காரணமாக இந்த ஆண்டு தேர்பவனி போன்ற நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சிறப்பு பிரார்த்தனைகளை தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பக்தர்கள் காண ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுகளிலெல்லாம் வழக்கமாக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடி இருப்பார்கள், நடக்க இடம் இருக்காது. அப்படிப்பட்ட வழக்கமான சூழலை தவிர்த்து இன்று அரசாங்கத்தினுடைய ஆணையின்படி, நமக்கு இருக்கிற சமூக பொறுப்பின்படி மக்கள் பங்கேற்பு இல்லாத திருவிழாவாக இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் வீட்டுக்கடன் வாங்கிய நபர் வங்கி நெருக்கடியால் தீக்குளித்து தற்கொலை முயற்சி செய்த வழக்கில் 8 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு பதில் அளிக்கப் போவது யார்? வீடு கட்டுவதற்காக வாங்கிய கடன் ஆனந்தின் உயிரை பறித்துள்ளது. தீ குளித்து 8 நாட்களுக்கு பின் ஆனந்த் உயிரிழந்துள்ளார். போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தஞ்சை மாவட்டம் வல்லத்தை சேர்ந்தவர் 40 வயதான ஆனந்த். 2014ஆம் ஆண்டு வல்லம் சிட்டி யூனியன் வங்கியில் வீடு கட்டுவதற்காக 9 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார். மாதம் 13,000 ரூபாய் வட்டி செலுத்த வேண்டும். வட்டியும் அசலுமாக இதுவரை 13,50,000 ரூபாய் செலுத்தியுள்ளார் என்கின்றனர் குடும்பத்தினர். இதற்கிடையே கொரோனாவால் வேலை இழந்து ஆனந்த் வீட்டில் உள்ள நேரத்தில் மேலும் 6,5 லட்சம் ரூபாய் பாக்கி இருப்பதாக வங்கி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் வீட்டை ஏலத்திற்கு விடுவதற்கான நடவடிக்கைகளையும் வங்கி நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி வீடு ஏலத்திற்கு விடப்பட இருந்த நிலையில் 20ஆம் தேதி வங்கிக்கு சென்றவர் தனது பைக்கில் இருந்த பெட்ரோலை எடுத்து தன் மீது ஊற்றிக்கொண்டு திடீரென தீ வைத்துக் கொண்டார். 50% தீக்காயங்களோடு தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனந்த். 8 நாட்கள் சிகிச்சைக்கு பின் அவர் சனிக்கிழமை உயிரிழந்தார். ஆன்லைன்ல வீடு ஏலம் விட போறோம் அப்படின்னு சொல்லி டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கலந்து பேசினாங்க. ஒரு 3 லட்சம் ரூபா 27ஆம் தேதி எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டலான்னு போய் உட்காந்து பேசணும். 4 அன்னைக்கு ஏலம் விட போறோம், நீங்க எப்படி இன்னைக்கு 3 லட்ச ரூபா கட்டுறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசவும் இவர் மனசு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு. இது ஒரு கொலை வழக்கா மாத்தி 2 குழந்தைங்க இருக்காங்க, 3 வயசு ஆண் குழந்தை 1, 8 வயசு ஆண் குழந்தை 2 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு அப்புறம் அவங்களோட எதிர்காலத்தை எண்ணி அவங்களுக்கு எதனா ஒரு நஷ்ட ஈடு தொகையாவோ அவங்களுக்கு மேல்கட்ட முதலீடு எதனா ஒன்று பண்ணி உதவி பண்ணுமாறு நான் கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 முறை அந்த குடும்பத்தை போய் தினந்தோறும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தான் ஏலம் விட போறோம் அப்படின்னு அந்த புரோக்கர்களையும் அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த சிட்டி யூனியன் வங்கியில் அதாவது அந்த ஊழியர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மேனேஜரும் ஒரு 2-3 முறை போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கண்ணாபின்னான்னு பேசியிருக்காங்க, ஜாதியை சொல்லி பேசியிருக்காங்க. நீ ஒரு ஆம்பளையா, உனக்கு எதுக்குடா நீ எதுக்கு கடன்லாம் வாங்குற, உன் குடும்பத்தை அனுப்பி ஏதாவது கட்ட வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காங்க. அந்த வங்கியில உள்ளவங்க ஒருத்தர் கூட காப்பாற்றணும்னு ஒரு முயற்சி எடுக்கல.
மனிதாபிமானமே இல்லாம இவ்வளவு மோசமா நடந்துகிட்டதுங்கிறது நிச்சயமாக ஒரு அயோக்கியத்தனமான செயல். இந்த அடாவடியாக நடந்துகிட்ட வங்கி மேலாளர் அந்த ரூபன் இவங்களை எல்லாம் உடனடியாக கைது பண்ணணும். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள வல்லம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இளம் வீரர் உள்ளிட்ட சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் IPL போட்டி அட்டவணை வெளியிடுவதை BCCI நிறுத்தி வைத்துள்ளது. ஐக்கிய அரபு நாடுகளில் நடப்பாண்டு IPL போட்டிகள் வரும் 19ஆம் தேதி முதல் துவங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக IPL-இல் பங்கேற்கும் அணிகள் அரபு நாடுகளுக்கு சென்று பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னணி பந்துவீச்சாளர் தீபக் சாகர் உள்ளிட்ட 13 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அணியில் உள்ள அனைவருக்கும் அடுத்தடுத்து சோதனை நடத்தப்பட்ட நிலையில் மற்றொரு இளம் வீரரான ருதுராஜ் கெய்க்வாட்டுக்கும் கொரோனா உறுதியாகியுள்ளது. இதனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை வேறொரு ஹோட்டலில் தங்க வைத்து சிகிச்சை அளிக்க அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் துபாய் செல்வதற்கு முன்பு இந்தியாவில் BCCI அறிவுரையை மீறி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் பயிற்சியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக விசாரிக்க முடிவு செய்துள்ள BCCI நிர்வாகம் போட்டி அட்டவணை வெளியிடுவதை நிறுத்தி வைத்துள்ளது. இருப்பினும் IPL போட்டி நடைபெறுவதற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என BCCI கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னணி வீரர்களில் ஒருவரான சுரேஷ் ரெய்னா சொந்த காரணங்களுக்காக இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார். நடப்பு தொடர் முழுவதிலும் ரெய்னா பங்கேற்க மாட்டார் என்றும் ரெய்னாவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை செயல் அதிகாரி KS விஸ்வநாதன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதனிடையே BCCI வெளியிட்டுள்ள அறிக்கையில் IPL தொடருக்காக சென்றுள்ள வீரர்கள் அணி நிர்வாகிகள் உட்பட 1988 பேருக்கு PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தொற்று பாதிப்புக்குள்ளான 13 நபர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்தி மருத்துவக் குழு கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் காலமான கன்னியாகுமரி MP வசந்தகுமார் உடலுக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். வசந்தன்கோ நிறுவனத்தின் உரிமையாளரும் கன்னியாகுமரி காங்கிரஸ் MPயுமான வசந்தகுமாருக்கு கடந்த 10ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதியானது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு கொரோனா தொற்று நெகட்டிவ் ஆன போதும் நிமோனியா உள்ளிட்ட பாதிப்புகளால் சிகிச்சை பலனின்றி வெள்ளிக்கிழமை மாலை உயிரிழந்தார். அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து தியாகராய நகரில் உள்ள இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. தியாகராய நகர் இல்லத்தில் 3 மணி நேரம் வைக்கப்பட்டிருந்த வசந்தகுமாரின் உடலுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி, வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, வசந்தன்கோ ஊழியர்கள், பொதுமக்கள் என்று பலரும் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தியாகராய நகரில் உள்ள வசந்தன் கோவின் முதல் கடை முன்பும் காமராஜர் இல்லத்திலும் உடலை இறக்காமல் வாகனத்தை மட்டும் 2 நிமிடம் நிறுத்தி அஞ்சலி செலுத்தினர். பிறகு காமராஜர் அரங்கத்திற்கு வசந்தகுமாரின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கும் வாகனத்தில் வைத்தே வசந்தகுமாரின் உடலுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். Vasant Kumar ji was a very staunch congressman. He was a man who always was working for the welfare of the people. He was a very, very popular leader. It will be very difficult to fill his vacuum. The loss
cannot be put in words. வசந்தகுமாரின் உடல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் அஞ்சலிக்கு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அடக்கம் செய்வதற்காக சொந்த ஊர் கொண்டு செல்ல வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். எனவே சத்தியமூர்த்தி பவனில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தவிர்க்கப்பட்டதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தெரிவித்தார். வசந்தகுமார் அவர்களுடைய துணைவியார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என விரும்புகிறார். அவர் அதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். நான் இப்பொழுது அவரை நேரில் சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் மரபு பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதை போல இங்கு நிறுத்தி இதில் 2 மணி நேரம் செலவானால் அந்த நேரம் தவறிவிடுகிறது. எனவே தயவு செய்து எங்களை கடைசி நேரத்திலாவது எங்களுடைய முடிவிற்கு விடுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது நான் கண் கலங்கி விட்டேன். எனவே அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த நேரம் வர வேண்டி இருக்கிற காரணத்தினால் சத்தியமூர்த்தி பவனை தவிர்த்து விட்டோம். நம்ம இங்கே பை ரோடில் எல்லாம் போகிறதுனால அங்கே ஒரு 3-4 hours லேட் ஆயிருக்குன்னா நம்ம நைட் ஆயிரும் ஊருக்கு போகிறன்ற காரணத்துக்காக நம்ம கொஞ்சம் ப்ரீபான் பண்ணி சரி தலைவர்கிட்ட பேசணும். இதுக்கு நாங்கள் இப்போ இந்த கோவிட் டைம்னால நிறைய பேர்களை இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அவங்கள வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அகஸ்தீஸ்வரத்தில் நடக்குது. வசந்தகுமார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இயக்குநர் பாரதி ராஜா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வசந்தகுமாரை நினைவில் கொள்வார்கள் என்று உருக்கமாக கூறியுள்ளார். அந்த குடும்பத்திற்கு தேர்தல் சொல்வது என்பது வார்த்தைகளால் முடியவே முடியாது. மனமார்ந்து வசந்தகுமார் எங்கிருந்தாலும் உங்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். உங்கள் வாரிசுகள் உங்கள் பெயரை காப்பாற்றுவார்கள். தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் வசந்தகுமார் உங்கள் நினைவில் நிறுத்துவார்கள். உங்கள் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். வசந்தகுமார் உடல் கன்னியாகுமரி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள அகஸ்தீஸ்வரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் செய்யப்படுகிறது. இதனிடையே வசந்தகுமாரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சி ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்கிறது. கட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கட்சி கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. அனைத்து கட்சியினரிடமும் நன்மதிப்பை பெற்றவர் வசந்தகுமார் என்று அவரோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் உட்பட பலர் தெரிவிக்கின்றனர். அன்னாருடைய இழப்புக்கு ஈடு இணையே இல்லை. அதாவது எளிமையாக பழகக்கூடியவர், ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு வர்த்தகம் செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த பகுதி மக்களுக்கு அவர் சேவை, நாடு முழுவதும் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்தவர். வசந்தகுமார் அவர்கள் ஒட்டுமொத்த சிறு குறு தொழிலாளருடைய ஒரு முன்னோடியாகவும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டாத ஒரு பொருளாதார நிலையிலே அவர் இலகுவாக எல்லா பொருளும் கிடைப்பதற்கு இன்ஸ்டால்மெண்ட்டை தமிழகத்தில் அறிமுகம் செய்து எல்லா மக்களும் நல்பெயர் பெற்றவர். தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, முகத்தை கண்டவுடன் ஒரு முறுவலோடு அவர்கள் தோள் மேல் கை போட்டு அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான மனிதர். வேண்டியவர் இல்லாதவர் போன்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் நல்ல முறையில் செயல்படக்கூடியவர். இந்து கல்லூரியில் படிக்கும்போது மாணவர் காங்கிரஸ் தொடங்கி இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தில் மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமாக இருந்து கட்சியை மிக வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்ற திரு வசந்தகுமார் அவர்கள் மரணம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது. நாங்குநேரி எம்எல்ஏ இருக்கும்போது எம்எல்ஏ சம்பளத்தை அந்த ஏரியாவில் உள்ள பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு படிப்புக்காக கொடுப்பார். அதில் உள்ள வருமானங்களை கம்ப்யூட்டர் படிக்காத மக்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் மாதிரி, கோச்சிங் கிளாஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தார். எந்தவித லஞ்ச லாவண்யத்துக்கும் ஆட்படாமல் மக்கள் தொண்டாற்றி வந்த ஒரு சிறந்த நண்பர். அவர் இது இழப்பு, பேர் இழப்பு. இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் காவி உடையில் நடிகர் விஜய் இருப்பது போன்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆர், ஜெயலலிதா போல விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவை சித்தரித்து கடந்த வாரம் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இந்த சர்ச்சை ஓய்வதற்குள் தற்போது காவி உடையில் விஜய் இருப்பது போன்ற போஸ்டர்களும் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. விவேகானந்தரின் விஜயமே வருக, நல்லாட்சி தருக என்ற வாசகங்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லாறுபொதியில் நாகலிங்க மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. நாட்டில் உள்ள பெரும்பாலான சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் இந்த நாகலிங்க மலர்கள் முக்கிய அம்சமாக இடம்பெறுகின்றன. இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான பூக்கள் பூத்திருந்தாலும் அதன் தேவை குறைந்துள்ளது. தென்காசி அருகே பெண் வனக்காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சக காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். குற்றாலத்தை ஒட்டிய வனப்பகுதியில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரோந்து பணியின் போது வனக்காப்பாளர் அர்ஜுன் என்பவர் பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் வனக்காவலர் அர்ஜுனை சிவகிரி வனப்பகுதிக்கு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட வன அலுவலர் உத்தரவிட்டார். மதுரை மத்திய சிறையில் போக்ஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சிறை கைதி ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் தெருவை சேர்ந்த விஜயகண்ணன் என்பவர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் போக்ஸ்கோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலையில் சிறை வளாகத்தில் ப்ளீச்சிங் பவுடரை தண்ணீரில் கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஆபத்தான நிலையில் அவரை மீட்ட சிறைத்துறையினர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். கோவையில் கொரோனா பாதிப்புகள் அதிகரிக்க மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே காரணம் என்று சிங்காநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். வடகோவை திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் கோவையில் தினமும் 10 பேர் கொரோனாவுக்கு உயிரிழப்பதாக கூறினார். கோவையில் உள்ள மருத்துவமனைகளில் போதுமான அளவு படுக்கை வசதிகள் இல்லை என்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை என்றும் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய விளையாட்டு தினமான இன்று விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்ச்சி கொரோனா தொற்றின் காரணமாக காணொலி வாயிலாக நடைபெற்றது. மேஜர் தயான்சந்தின் பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தயான்சந்தின் 115வது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வீரர்கள் பயிற்சியாளர்களுக்கு விருதுகளை காணொலி மூலமாக வழங்கினார். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, தயான்சந்த் விருது உள்ளிட்ட 7 பிரிவுகளில் அண்மையில் பல்வேறு தரப்பு வீரர்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தமிழக பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்ட 5 பேருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும், துரோணாச்சாரியார் விருது 13 பேருக்கும், கிரிக்கெட் வீரர் இஷாந்த் சர்மா உள்ளிட்ட 27 பேருக்கு அர்ஜுனா விருதும் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு காணொலி வாயிலாக விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. आपको राजीव गांधी खेल रत्न पुरस्कार से सम्मानित किया जाता है. श्री मरियप्पन टी. ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணித்துள்ள கிரிக்கெட் வீரர்கள் இஷாந்த் மற்றும் ரோஹித் சர்மா விளையாட்டு விருது வழங்கும் விழாக்களில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதேபோன்று கேல் ரத்னா விருதுக்கு தேர்வான மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு கொரோனா உறுதியானதால் அவரும் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கவில்லை. விருது பெற இருந்தவர்களில் 3 பேருக்கு கொரோனா உறுதியானதாலும் 9 பேர் பல்வேறு காரணங்களாலும் விழாவில் பங்கேற்கவில்லை என்று தேசிய விளையாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.